ஹாய் guys, வெல்கம் டு சென் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஜலகாமரைக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ப்ரோ ஜலகாமரை ஓப்பனில் இருக்கா, தண்ணி வருதா இல்லையா, க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான இந்த வீடியோ தான் வந்து இப்போ நான் வந்து ஜலகாமரைக்கு போயிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்போ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/8/2025. ஸோ இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ இங்கே மழை வருதா தண்ணி வருதான்னு கேட்டிருந்தீங்க, பார்த்தாவே தெரியும். ஸோ ஜலகாமரில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே வெறி கொண்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இங்கே பார்த்துருக்க மாட்டீங்க. ஜலகாமரை என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தான் தெரியும். பட் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ஸோ மரம்லாம் நிறையா இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 2-3 நாளாக இல்லை, ஒரு வாரமாக வந்து திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர், வாணியம்பாடி இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஸோ எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு தண்ணி வந்துகிட்டே இருக்குது, எல்லா மலையிலையும் சரி. ஸோ இங்கே ஓப்பனில் இருக்கா, அதுவும் பார்த்திங்கன்னா இது ஆடி கீர்த்திகைன்னு நினைக்கிறேன். சரி, சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரில. ஸோ வரதுன்ற போது இங்கே நிறையா கூட்டம் வேறு வரும். ஸோ தண்ணி இருக்கா இல்லையான்றது எல்லாருக்கும் டவுட். ஆனால் தண்ணி வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு தான் இருக்காங்க. கோயிலுக்கு கீழே வரையும் தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து நீராடி கொண்டு இருக்கின்றனர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. என்ன ஒரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மண் மாதிரி வந்துட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவே நல்லாவே தெரியும். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாகவும் கிடையாது, மஞ்சளாக கிடையாது, ப்ளூவெல்லாம் கிடையாது, அப்படியே ஸோ மண்ணில் கலந்து. ஏன்னா புது தண்ணி. ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து அடிச்சுட்டு வந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மண் கலர்லேயே வந்துட்டுருக்கு. ஸோ சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு வந்து இது ஒத்துக்காது. இந்த தண்ணியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இதை குளிக்கும்போது சில பேருக்கு உடம்புல வந்து அரிப்பு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ சில பேருக்கு அக்செப்ட் ஆகும், சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அதையும் பார்த்துங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மண் கலரில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா செவ்வாய்க்கிழமைனால வந்து ரொம்ப முக்கியமான நாள் செவ்வாய்க்கிழமை. அதுக்காக கோயிலை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னே நான் பார்த்த கோயிலை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நடக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் வந்து அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் போடும்போது இந்த டைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தாவே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு வியூவோடு இருக்குது மேலே கோயில். ஸோ மழை வந்தாலையும் நனையாத அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ முருகல் கோயில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தேர் இழுக்கிறது, காவடி செலுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம கூட்டமாகவே இருக்கும். ஸோ ஃபைனலாக இப்போ வரலாம். இங்கே தண்ணி வருதா இல்லையா, அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா, ஸோ அதுதான் வந்து இப்போ கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்சமே இல்லை. ஸோ நீங்கள் சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் சரி, இதுக்கு முன்னே நீங்கள் ஜலகாமரை வந்திருப்பீங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னே வந்திருந்தீங்கனாலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வந்து தண்ணி வந்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பயங்கரமாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நஞ்சம் தண்ணி இல்லைங்க, வேறு லெவலில். பார்க்குற இடம்லாம் பார்த்திங்கன்னா பிச்சு பீராஞ்சிட்டு வருது தண்ணியெல்லாம். ஸோ வீடியோலேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்க்குற இடம்லாம் தண்ணி இருக்கும். பட் என்ன ஒன்று, கலர் தான் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி உள்ளே அலோடு இல்லை. குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜலகாமரில் இப்போ வரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி எப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு புதன்கிழமையும் முடிச்சுட்டு வியாழக்கிழமை தான் வந்து ஜலகாமரை குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே, ஸோ வியாழக்கிழமை போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 11. ஸோ இன்னிலேருந்து வியாழக்கிழமை, ஸோ என்ன டேட் வரும் அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. குளிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஏன்னா தண்ணியோட ஃபோர்ஸும் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். ஸோ செவ்வாய்க்கிழமை நிறைய கூட்டங்கள் இருக்கும். ஸோ நிறைய கூட்டம் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோர்ஸாக தண்ணி வர இடத்துல கூட்டத்தை விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சில சேதாரங்கள் நடக்கும். அதை தவிர்க்கணும் அப்படின்றதுனால வந்து பூட்டி வச்சுருக்கிறதா வந்து சொன்னாங்க. ஸோ நாங்களும் கேட்டு விசாரித்தோம். ஸோ அதனால் குளிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க முடியாது. சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ரிவர் லைக் வந்து ஓடையில் வந்து குளிக்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் ஃபால்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வரதா இருந்தால் வர வியாழக்கிழமை வரையும் வராதிங்க. ஸோ வியாழக்கிழமை வரலாம், வியாழக்கிழமை கூட காலையில் வர்றது கூட டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. வெள்ளிக்கிழமை அடுத்த நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே செம்மையாக இருக்கும். தண்ணியும் வந்து தெளிஞ்சிரும், மழையும் வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இதுதான் இப்போ இருக்கிற
கரண்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜலகாமருடைய ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வாங்க யார் வந்தாலையும். ஸோ தம்ப்நெயில் பார்த்துட்டு மழை தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது வராங்க, பூட்டி இருக்கிற கதவை பூட்டிட்டு செல்ஃபி எடுத்துன்னு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா என்ட்ரன்ஸ் வேறு 20 ரூபா. ஸோ வண்டிக்கு ஒரு 20 ரூபா வாங்கணும், அண்ட் வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு 20 ரூபா வாங்கணும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூட்டிக்கிற கதவை தான் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கப்புள்ஸுக்கு ரிக்வஸ்ட்டு அதுதான் மெயினாக. கப்புள்ஸுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, வரீங்க கொஞ்சம் பார்த்து மெதுவாக வாங்க. அங்கங்கே வந்து தண்ணி நிறையா இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் போக மாட்டேன்றாங்க, வழி இல்லாத இடத்துக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக வாங்க. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா இடமே நம்ம இடம் மாதிரி இருக்காது. ஸோ வந்த இடத்துல நம்ம சேஃபாக போகிறது தான் நல்லது என்னை பொறுத்தவரையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்போ ஜலகாமரில் போய் விசிட் பண்ண போகிறீங்க, இல்லை இதுக்கு முன்னே போனீங்களா அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்க்ரீன் டைம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதுவே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். வீடியோ பார்க்கும்போதே தெரியும், பூட்டி வச்ச கதவு போய் கதவு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து போகிறதுக்காக நம்ம வந்து ஜலகாமரைக்கு போகிறோம். எப்போ ஓப்பனில் இருக்கும் அப்போ போனீங்கன்னா தான் வாட்டர் ஃபால்ஸோட நல்லா ஜாலியாக இருக்க முடியும், மற்றபடி ஜாலியாக இருக்காது. ஸோ இதை மனசில் வச்சுட்டு டெய்லி வர வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ ஓப்பனில் இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சின்டைம்ஸ் பாபு. தேங்க்யூ.